வெல்கம் டு கேசி பாட்டனி ஸ்டடி சென்டர். நாம் இந்த விடையில் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு ரொம்ப முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். போத் தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம். நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னா மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான எளிமையான 5, 3 மற்றும் 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இந்த கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா கொஷின் ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் சரிங்களா சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது சம்ஸ் எனக்கு நான் புரியல, இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த கொஷினில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 12th இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நிறையா கொஷின்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம சாப்டர் 1 சாப்டர் 2க்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஷின்ஸு அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கக்கூடியது லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அல்லது வீடியோ லிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் பார்க்குறப்ப 11th and 12th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா. இதில் 5 மார்க்ஸ் முடிஞ்சிச்சு, இது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஒவ்வொரு வேல்யூமுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியமும் இருக்குது ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி படிச்சிங்க. எனக்கு கம்மியாக மார்க்ஸ் போதும், இல்லை நான் அதிகமாக மார்க்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இது படிங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பெண் பெற புத்தகத்தில் உள்ள அனைத்து கணக்குகளையும் செய்து பார்க்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேர் பண்ணது பார்த்தீங்கன்னா இறுதிராஜ் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இது உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷேர் பண்ணுறேன். ஈஸி 5, 3 and 2 மார்க் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் ஸ்லோ லினர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸ்லோ லினர்ஸுக்காக தனித்துவமாக ப்ரிப்பேர் பண்ணது சரிங்களா. ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கால சரியாக மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்பவே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு இல்லை நான் நல்லாவே படிப்பேன், இதையும் யூஸ் பண்ணி படிக்கலாமான்னா யூஸ் பண்ணிங்க, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா இது எல்லாமே பாருங்கள். மோஸ்ட்லி இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி இது எல்லாமே பார்த்துருங்க. அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. 2 வேல்யூமுக்கே இருக்குது சரிங்களா. வேல்யூம் 1 இருக்குது ப்ளஸ் வேல்யூம் 2க்குமே தனித்தனியாக என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இது தொகுதி 2க்கானது, இது தொகுதி 1 இருக்கக்கூடிய சரிங்களா. அதனால் இந்த பிடிஎஃப் எல்லாமே நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நான் கமெண்ட்டு பின் பண்ணாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணி கேட்குறதுனால பிடிஎஃபோட லிங்க் எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. எல்லா வீடியோஸ்க்குமே கமெண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. கமெண்ட்லேயே நான் பின் பண்ணியிருக்கேன் வித் பிடிஎஃபோட சரிங்களா. டவுன்லோட் பண்ணும்போது முடிஞ்சால் லைக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே நம்ம குரூப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷேர் பண்ணியிருக்கோம், வீடியோஸாக ஷேர் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோஸ்லையுமே அதோட லிங்க்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா. அதனால தான் பிடிஎஃபாக ஷேர் பண்ணுறதில்ல. ஆனால் வீடியோஸ்னால் நிறைய பேர் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிடிஎஃப்னால் ஒருத்தவங்களுக்கே திருப்பி அனுப்பிச்சிட்டே இருக்கணும். அதே கமெண்ட்டில் பின் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே பார்த்துக்கலாம் சரிங்களா. அதனால தான் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறது. இண்டிவிஜுவலாக நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க. இண்டிவிஜுவலாக கேட்டாலுமே கமெண்ட்டில் செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் ட்ரைவில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பணும். அதுக்கு பதிலாக நீங்களே ட்ரைவில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக சரிங்களா. அது ஈஸி தான். அதனால் அதெல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.